Hi friends, day 5 of lunchbox recipe paneer fried rice தான் செய்வோம். வீக்கெண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். என் வாய்ஸ் கொஞ்சம் கோல்டானதுனால சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க குயிக்காக சமைச்சிடலாம். கடாய் காய வச்சுட்டு 1/2 teaspoon ஆஃப் பட்டர், தேவையான அளவுக்கு எண்ணெய், இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிறது, ஆனியன் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆனியன்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆனியன்ஸ் எல்லாம் சாட்டே ஆனோடனே பீன்ஸும் கேரட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் இப்போ ஆட் பண்ணோன்னா அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும். அதனால் பீன்ஸும் கேரட் போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு மூடி போட்டுடுங்க. மூடி போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். ஆனால் இது குக் ஆக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் இது குக் ஆன பிறகு நான் வந்துட்டு பன்னீரை நான் சாட்டெல்லாம் பண்ணல. நான் பன்னீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன். பன்னீர் அதுக்கப்புறமா கேப்சிகம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ரைஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு இப்போ பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். நார்மல் ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைஸ் சேர்த்துட்டு இது கூடவே பெப்பரு, சால்ட்டு, சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் அவ்வளோதாங்க. இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு. அதனால தான் நான் வீட்டில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நான் சமைப்பேன். எனக்கு ஹோட்டல்லலாம் வாங்கி கொடுக்குறதோ பிடிக்காது. அதுவும் மெயினாக என் பொண்ணுக்கே பிடிக்காது. அதெல்லாம் வாங்கி கொடுத்தா நீ உடம்பு சரியில்லைனாலும் நீ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருன்னிடுவான். அந்த மாதிரி கேஸு. அதனால் வீட்லேயே எனக்கு இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு சமைச்சு கொடுத்துருவேன். ஒரு 20 minutes, 1/2 hour. எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே தனியாக டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன்னிட்டெல்லாம் ரொம்ப பண்ணுறதில்ல. நான் அதே மாதிரி தான் இதெல்லாம் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ். அதனால குயிக் அண்ட் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஓகே, இப்போது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். நீங்கள் என்ன லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் பேக் பண்ணீங்கன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க ஃப்ரைட் ரைஸ்? இந்த மாதிரி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு பன்னீரை செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணி பண்ணுவீங்களா, இல்லை இந்த மாதிரி பண்ணுவீங்களா? டைம் இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரை பண்ணி பண்ணலாம் ஈவினிங் டைமில். ஆனால் மார்னிங் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுறதே நல்லா தான் இருக்கும். என் பொண்ணுக்கும் இந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும் பன்னீர். அதனால தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை பை, டேக் கேர். கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க.